அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம் அம்ரிதா. I'm Dr. Shanbagaj from Dermis Skin and Hair Clinic, திருச்சி. இன்னைக்கு என்ன டே அப்படின்னா வேர்ல்ட் எய்ட்ஸ் டே. இந்த வேர்ல்ட் எய்ட்ஸ் டே எப்பயுமே 1st of December எவ்ரி இயர் கொண்டாடிட்டு இருக்காங்க. இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் எல்லாருக்கும் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். தென் இந்த எய்ட்ஸ் பேஷண்ட்டுக்கான இந்த ஸ்டிக்மாவை வந்து உடைக்கணும் அப்படின்னும், மற்றபடி இதே மாதிரி எல்லாருக்குமே இதுக்கான ஆக்சஸ், அந்த இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் கண்டிப்பாக கிடைக்கணும், பட் ட்ரீட்மெண்ட் ஆக்சஸ் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த டேவே உருவாக்கியிருக்காங்க. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, ஹெச்ஐவினா என்ன, எய்ட்ஸ்னா என்ன அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹெச்ஐவி அப்படின்றது இது உருவாக்கக்கூடிய, எய்ட்ஸ் உருவாக்கக்கூடிய ஒரு வைரஸ். எய்ட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த வைரஸ்னால நம்ம உடம்புக்குள்ளே உருவாகக்கூடிய இந்த சிம்டம்ஸை லாஸ்ட் ஸ்டேஜ் தான் இந்த எய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ஹெச்ஐவி தென் எய்ட்ஸ். இதுக்கான டிஃப்ரென்ஸ் இதுதான். இது பற்றி ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் யாருக்கு இந்தியாவில் எங்கே வந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இங்கே சென்னையில் தான் டிடெக்ட் பண்ணாங்க. 1986 டிடெக்ட் பண்ணாங்க. ஒரு 6 செக்ஸ் ஒர்க்கர் உமன்ஸ்க்கு டிடெக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுதான் இங்கே இந்தியாவில் முதல்ல பார்த்தது. ஃபர்தராக இது ஸ்ப்ரெட் ஆனதுனால 1987 நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்ன்றது உருவாக்குனாங்க. இது உருவாக்கி, இது மெயினான ரீசன்ஸ் இது உருவாக்குனதுக்கு காரணம் என்னன்னா, நிறைய ஸ்ப்ரெட்டான இன்சிடென்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் டபுள் த டைம் அதிகமாச்சு. ஸோ நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் உருவாக்குனாங்க. கரண்ட்லி இப்போ ஒரு ஃபேஸ் 5ல இருந்துட்டு. ஸோ மேலும் நம்ம வந்து இதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ப்ரீஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் நம்ம பார்க்கலாம். அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னா, இது நம்ம முன்னாடி இப்போ 2010 வந்து நம்ம பார்த்தோம்னா அதோட இன்சிடென்ஸ் அப்படிங்கிறது நியூவாக வரக்கூடிய இன்ஃபெக்ஷனோட ரேட் பேர் தான் இன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆல்மோஸ்ட் 0.33% இப்போ வந்து 0.2% வந்து குறைஞ்சிருக்கு. இது ஆல்மோஸ்ட் குளோபல் இன்சிடென்ஸ் ரேட் விடவே இந்தியாவில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நம்மளோட கண்ட்ரியில் பெட்டரான அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ், பெட்டரான கண்ட்ரோல் ப்ரோக்ராம்ஸ் நம்ம கவர்மெண்ட் வந்து நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த இன்சிடென்ஸ் ரேட் கம்மியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமேட்டு ஆல்மோஸ்ட் 1.25 lakh பேர்கிட்ட இன்ஃபெக்ஷன் இருந்துட்டு இருந்தது 2010. இப்போ 2024 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 62,000 பீப்புளுக்கு தான் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து இப்போ இருந்துட்டு இருக்கு. ஸோ அதுவுமே நமக்கு கம்மியாயிருக்கு. ஆல்மோஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40% கிட்டவே வந்து கம்மியாயிருக்கு. இதுவுமே குளோபல் லெவலுக்கும் இந்தியன் லெவலுக்கும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப கம்மி. அது இல்லாமல் மார்டாலிட்டி ரேட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எய்ட்ஸ் வரனால அக்வைர்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம்னு சொல்றோம் இல்லையா, ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷனோட லாஸ்ட் ஸ்டேஜ். இது வந்து இதனால வரக்கூடிய ரிலேட்டட் டெத், அதுவுமே வந்து அதோட ரேட்ஸுமே ரொம்ப கம்மியாயிருக்கு. அது எவ்வளவு கம்மியாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 80 to 90% கிட்டவே கம்மியாயிருக்கு. இது எதனால சாத்தியம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைரல் டிடெக்ஷன் ரேட், அதாவது உடம்புல நம்ம இந்த வைரஸை வந்து நம்ம எலிமினேட் பண்ண முடியாது உடம்புல இருந்து, பட் அதோட டிடெக்டபிள் லெவல்ஸ் வந்து நம்ம உடம்புல வந்து ரொம்ப கம்மியாவே வச்சுக்கலாம். அது ஆல்மோஸ்ட் வந்து 97% ஆஃப் த பீப்புள் பாப்புலேஷனுக்கு வந்து ரொம்பவே கம்மியா நில் லெவல்ஸ்ல தான் இருக்கு. அதனாலையும் அப்புறம் இந்த ரிசோர்சஸ் இருக்கு இல்லைங்களா, அவேர்னஸ் ரிசோர்சஸா இருக்கலாம், இல்லைன்னா ப்ரிவென்ஷன் எப்படி ப்ரிவென்ஷன் பண்றோமோ அதோட ரிசோர்சஸா இருக்கலாம், இல்லை ஏஆர்டி அப்படிங்கிறது ஆன்டி ரீட்ரோவைரல் தெரப்பி அப்படிங்கிறது இந்த ஹெச்ஐவி அண்ட் எய்ட்ஸ் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸ். அதோட ஆக்சசிபிலிட்டி, அதாவது கொண்டு போய் சேரக்கூடிய பாப்புலேஷன், அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தக்கூடிய சென்டர்ஸும் நிறைய அவைலபிளா இருக்கு. இதனாலையும் தான் வந்து இந்த மார்டாலிட்டியோ இல்லை இன்சிடென்ஸ் ரேட்டோ இல்லை ப்ரிவலன்ஸ் ரேட் அப்படிங்கிறது, இது எல்லாமே இன்ஃபெக்ஷன்ஸ் எவ்வளோ முன்னாடி எவ்வளோ இருந்திருக்கு, இப்போ எவ்வளோ இருக்கு, இது எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாயிருக்கு. ப்ளஸ் நம்ம கவர்மெண்டோடைய நோக்கம் என்னன்னா 2030 படி எய்ட்ஸை வந்து எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கவர்மெண்டோட ப்ரோக்ராம்ஸ்னால தான் இந்த இவ்வளோ இன்சிடென்ட்ஸ், இவ்வளோ ப்ரிவலன்ஸ் எல்லாமே கம்மியாயிருக்கு. கவர்மெண்ட் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி உருவாக்குவாங்க. இப்போ கரண்ட்டாக இருக்கிற ப்ரோக்ராம் வந்து ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 5 இயர்ஸாக இருந்துட்டு இருக்கு. ஃப்ரம் 2020 இப்போ 2025 இருந்துட்டு இருக்கு. இப்போ அந்த ப்ரோக்ராம்ஸோட மெயின் அப்ஜெக்டிவ் அப்படின்னு என்ன பார்த்தோம் அப்படின்னா, நியூவர் இன்சிடென்ட்ஸ் கிட்டத்தட்ட 80% குறைக்கிற மாதிரியும், அதனால வரக்கூடிய டெத்ஸை 80% குறைக்கிறது, இதனால் அவங்களோட மெயின் கோல். தேர்ட் கோல் பார்க்கும்போது மதர் டு சைல்ட் டிரான்ஸ்மிஷன், இது வந்து டோட்டலாகவே எலிமினேட் பண்ணுறது அவங்களுடைய நெக்ஸ்ட் கோல். இது மட்டும் இல்லாமல் ஸ்டிக்மா, இது மூலயமா வரக்கூடிய விஷயங்கள், அதாவது அவங்களுடைய எய்ட்ஸ் பர்சன்ஸை தனிமைப்படுத்துறது, அந்த மாதிரியான விஷயங்களையும் தவிர்க்கணும் அப்படின்றது இந்த கோலோட முக்கியமான நோக்கமாக இருந்துட்டு இருக்கு. இது கூடவே சேர்ந்து இதெல்லாம் ஏன் எப்படி பரவுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மெயினாக பரவுறதுக்கான மெயின் காரணம் வந்து அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது நிறைய பேருக்கு ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் மற்றவங்க கூட வச்சுருக்கன்னா அவங்களுக்கும் இது கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும். செகண்ட் மேஜர் இஷ்யூ எப்படின்னா, மதருக்கு இந்த மாதிரி எய்ட்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா குழந்தை பிறக்கிறாங்களோ அவங்களுக்கும் எய்ட்ஸ் இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய சான்சஸ் ரொம்பவே அதிகம். தேர்டு பார்த்தோம் அப்படின்னா,
இந்த ட்ரக் யூசர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரக்ல அதுவும் டிப்பிக்கலாக இந்த சிரஞ்சஸ் மாற்றி யூஸ் பண்ணுற ட்ரக் இருக்கிறவங்களுக்கு இது அதிகமாக வந்துகிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் மெயினான ரீசன்ஸ் ஃபார் டிரான்ஸ்மிஷன். இது இல்லாம வேற என்ன டிரான்ஸ்மிஷன் இது இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், அதாவது ஹாஸ்பிட்டல் சைடு வேலை பார்க்குறவங்க, டாக்டர்ஸா இருக்கலாம், நர்சிங் ஸ்டாஃபா இருக்கலாம், ஓடி டெக்னீஷியனா இருக்கலாம், லேப் டெக்னீஷியனா இருக்கலாம், இல்ல அவங்க அங்க வேலை செய்யற சானிட்டரி ஒர்க்கர்ஸா இருக்கலாம், ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்கர்ஸா இருக்கலாம். இவங்களாம் தான் ஹாஸ்பிட்டல் சைட்ல, லெபார்டரி சைடோ ஹாஸ்பிட்டல் சைடோ வேலை பார்க்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் எல்லாருமே அவங்க அட் ரிஸ்க்ல தான் இருக்காங்க இந்த ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் அக்வயர் பண்ணக்கூடியதுக்கு. ஸோ அவங்க வந்து தெரியாம ஒரு ஒரு ஆல்ரெடி பாசிட்டிவா இருக்கிற ஒரு பேஷண்ட் கிட்ட இருந்து போட்ட இன்ஜெக்ஷனோட நீடலையோ இல்ல அவங்க யூஸ் பண்ண ஏதாவது ஒரு திங்ஸோ அவங்களோட உடம்புல பங்க்சர் ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது அந்த பிளட் வந்து அவங்களோட உடம்புல பட்டு உள்ளார இறங்கிருச்சு அப்படின்னா அவங்களுக்குமே இந்த மாதிரி டிரான்ஸ்மிட் ஆகலாம். பிளஸ் இது இல்லாம ரொம்ப ரேர் இன்ஸ்டன்சஸ்ல வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்றோம் இல்லைங்களா, ஒருத்தவங்க பிளட் தானம் கொடுத்து அவங்களுக்கு வேற ஒரு நீடா இருக்கிறவங்களுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபியூஸ் பண்றோம். அது எல்லாமே நல்லா ஸ்கிரீன் பண்ணி இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் இல்லாம இருக்குதா அப்படிங்கறதெல்லாம் பார்த்து தான் கொடுக்குறாங்க. பட் ஸ்டில் முன்னாடி வந்து இந்த மாதிரியான டிரான்ஸ்மிஷன் இதுவும் இருந்துட்டு இருந்தது. பட் இப்ப இந்த மாதிரி இருக்கிறது இல்ல. ஸோ இதெல்லாம் தான் இப்ப சார் சொன்ன மாதிரியும் நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் தான் வேஸ் எப்படிலாம் வந்து இந்த ஹெச்ஐவி வந்து டிரான்ஸ்மிட் ஆகலாம் அப்படிங்கிறது. ஸோ இது இல்லாம நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, ஸ்டிக்மாவை குறைக்கணும். ஸ்டிக்மா அண்ட் ரிலேட்டட் டாபூஸ் அப்படின்னா என்னன்னா, அவங்கள தனிமைப்படுத்துறதோ இல்ல அதெல்லாம் நம்ம குறைக்கணும். ஸோ அதுக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, அது எப்படிலாம் டிரான்ஸ்மிட் ஆகாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிஸ் பண்றனாலயோ இல்ல ஹக் பண்றனாலயோ ஒருத்தவங்க கிட்ட நம்ம கை குலுக்கறனாலயோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி ஜெஸ்டர்ஸ் எதனாலையுமே வந்து உங்ககிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆகாது. இதை நம்ம ஃபர்ஸ்ட் எங்க பார்த்தோம்னா, பிரின்சஸ் டயானா அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், இங்கிலாண்டோட குவீனா இருந்தவங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட கண்ட்ரியில இருக்கிற ஒரு ஏஜ் அஃபெக்ட் ஆன ஒரு சைல்டை வந்து அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஹக் பண்ணாங்க. ஸோ அவங்களோட அந்த ஒரு ஜெஸ்டர் வந்து அதுக்கப்புறமேட்டு அது இப்ப ஹக் பண்றனாலயோ கிஸ் பண்றனாலயோ ஏஜ் ஸ்ப்ரெட் ஆகாது அப்படிங்கிறது ஒரு நிறையவே அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே வந்து தெரிய ஆரம்பிச்சது. ஸோ ரெண்டாவதா பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து இப்போ அவங்க சாப்பிட்டு வச்ச தட்டோ இல்ல யூட்டென்சில்ஸோ இல்ல குடிச்ச கிளாஸோ இது நீங்க எடுத்து கன்சியூம் பண்றதுனால டிரான்ஸ்மிட் ஆகாது. அதாவது ஃபுட் மூலயமாவோ இல்ல ட்ரிங்கிங் மூலயமாவோ வந்து டிரான்ஸ்மிட் ஆகாது. அது இல்லாம நீங்க டாய்லெட் ஷேர் பண்றீங்க, ஒரே வீட்டுல இருக்காங்க, ரூம்ஸ் ஷேர் பண்றீங்க, பெட் ஷேர் பண்றீங்க அப்படின்னாலையும் டிரான்ஸ்மிட் ஆகாது. ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும், எது டிரான்ஸ்மிட் ஆகாது அப்படிங்கறதும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அவங்களை தனிமைப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம். ப்ரிவென்ஷன், இந்த எய்ட்ஸ் வந்து எப்படிலாம் ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா, மேஜர் ரீசன் வந்து இந்த அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் தான். ஸோ இந்த அன்ப்ரொடெக்டட் செக்ஸ்னால தான் அதிகமான டிரான்ஸ்மிஷனாகவே இருந்துகிட்டு இருக்கு. இதை தவிர்க்கிறதுக்காக நம்ம கவர்மெண்ட்ஸே ஃப்ரீ காண்டம்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. அது யூஸ் பண்ணது மூலயமா நிறையவே ரிடக்ஷன் பண்ணலாம். தென் நிறைய பேர் ட்ரக் அப்யூசர்ஸ் வந்து இந்த விதமான அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் பண்ணும்போது இது வர டிரான்ஸ்மிஷன் இன்னுமே ஜாஸ்தியாகவே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக காண்டம்ஸ் நிச்சயமாக யூஸ் பண்ணி ஆகணும். செகண்ட் வந்து அதே மாதிரி ட்ரக் அப்யூசர்ஸ் வந்து எல்லாருமே இந்த நீடல்ஸை வந்து ஷேர் பண்ணுறது அது ரொம்பவே தவிர்க்கணும். இது மெயினாகவே இந்த 2 காரணங்கள் தான் நம்மளால செய்ய முடிய காரணம். தேர்ட், கவர்மெண்ட் வந்து இதுக்கூட பெரிய இனிஷியேட்டிவ் என்ன எடுத்தாங்க அப்படின்னா, மதர் டு சைல்ட் டிரான்ஸ்மிஷன் தடுக்கிறதுக்காக எல்லா டைமும் மதர்ஸ் வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் விசிட் போகும்போதே அவங்களுக்கு இந்த இருக்கிற எல்லா எஸ்டிடி டெஸ்ட்டுமே அவங்க எடுத்துடுறாங்க. அது மூலயமா ஈஸியாக ஏர்லி டிடெக்ட் பண்ணிடுறாங்க. ஃபர்தராக சைல்டு டிரான்ஸ்மிட் பண்ணுறதையும் அவங்க தடுத்துறாங்க. ஸோ எப்போ நீங்கள் அந்த ப்ரெக்னன்சி இதானாலும் ஃபர்ஸ்ட் டிடெக்ட் ஆனாலும் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற சென்டர்ஸ் கிட்ட போனீங்கனாலே அந்த டிடெக்ஷன் அவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஃபோர்த், இப்போ டிரான்ஸ்மிஷன். இந்த டிரான்ஸ்மிஷன்னால இவ்வளோ வரது இப்போ ஆல்மோஸ்ட் நில் கிட்ட கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ் மூலயமாவே குறைய ஆரம்பிச்சு. ஸோ எல்லா பிளட்டுமே கண்டிப்பாக ஹெச்ஐவி ஸ்க்ரீனிங் இல்லாமல் மற்றவங்க செலுத்துறதே இப்போ சுத்தமாகவே கிடையாது. அது மூலயமா குறையப்பட்டது. தென் எல்லா சிரஞ்சஸுமே டிஸ்போசபிள் சிரஞ்சஸாகவே மாற்றிட்டாங்க. ஸோ ரீயூஸ் சிரஞ்சஸ் வந்து எங்கேயுமே ப்ரைவேட்லையும் சரி கவர்மெண்ட் செக்டார்ஸும் இது இல்லாமல் குறைஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரியான ப்ரைவேட் ப்ராக்டிசஸை நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்தர் ப்ரிவென்ஷன் நம்ம தொடர்ந்து. ஸோ இந்த கேஸில் வந்து இப்போ நீங்கள் தெரியாமல் ஒரு அன்ப்ரொடெக்டட் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வந்து நடந்துருச்சு அப்படின்னாலும், இப்போ உங்களோட பார்ட்னரோட செக்ஷுவல் அதாவது அவங்களோட ஹெச்ஐவி ஸ்டேட்டஸ் தெரியல, அது ஒரு அன்னோன்னான செக்ஷுவல் பார்ட்னர், உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லாத மாதிரி ஒரு செக்ஷுவல் என்கவுண்டர் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, ஒரு பயம் உண்டாகுது, தானாகவே ஒரு பயம் உண்டாகும் இல்லைங்களா, ஒரு பயம் உண்டாகுது அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லையோ இல்லை வந்து நீங்கள் தெரியாமல் ஒரு ஹெல்த் கேர் ஒர்க்கராக இருக்கீங்க, உங்கள்கிட்ட கையிலையோ இல்லை எங்கேயாவது உங்களோட ஒரு ஐடி நீடலோ
ஒரு சிரிஞ்சோ ஏதாவது பங்க்சர் ஆயிடுச்சு, அதனால உங்களுக்கு ஒரு பயம் உண்டாகலாம். என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக போய் எங்கே வேணாலுமே கவர்மெண்ட் சென்டரோ இல்லை ப்ரைவேட் செட்டப்போ நீங்கள் போய் ஹெச்ஐவி டெஸ்ட் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுன்னு தனியாக இருக்குது, கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்டுன்னு தனியாக இருக்குது. ஸோ அதுக்கான ப்ரோட்டோகால்ஸ் நிறையா இருக்குது. நம்ம அவ்வளோ டீட்டெயில்டாக போக வேண்டாம். பட் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் பயத்திலேயே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதனால் உங்களை யாரும் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் எங்கே வேணாலும் போய் நீங்கள் வந்து அந்த டெஸ்ட்டை எடுத்து பார்த்துக்கலாம். அந்த ரிப்போர்ட் நீங்கள் உங்களோட ஸ்டேட்டஸ், அதாவது உங்களோட டீட்டெயில்ஸோ யார்கிட்டையுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. அது உங்களோட ஸ்பௌஸாக இருக்கட்டும், ஈவன் உங்களோட ஹஸ்பண்டோ இல்லை உங்கள் ஒய்ஃபாக இருந்தாலுமே அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக அனானிமஸாக தான் அந்த டெஸ்ட் எடுக்கப்படும். உங்களோட சம்மதத்தோட தான் எடுக்கப்படும். ஸோ இதனால் நீங்கள் வந்து பயப்பட வேண்டியதில்லை. டெஸ்டிங் வந்து நீங்கள் எங்கே வேணாலும் போய் பார்த்துக்கலாம். அது ரொம்ப ஈஸிலி அவைலபிளான ஒரு விஷயம் தான். இப்போது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆகிட்டீங்க, ஒரு அன்ப்ரொடெக்டட் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் ஃப்ரம் அன் அன்னோன் பர்சன், அவங்களோட ஸ்டேட்டஸ் தெரியல அப்படின்னாலோ, இல்லை ஒரு ஹெல்த் கேர் ஒர்க்கர் நீங்கள் ஆக்சிடென்டலாக ஏதாவது இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னாலோ, நீங்கள் வந்து போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸை அவைல் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து கவர்மெண்ட் சென்டர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. அப்படின்னா என்னென்னா 72 ஹவர்ஸ்க்குள்ளே ஆனால் நீங்கள் அதை எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் என்கவுண்டர் பண்ணி 72 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த மெடிசன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 28 டேஸ்க்கு எடுத்துக்கணும் அந்த மெடிசன்ஸை. அதுவுமே நீங்கள் வந்து ப்ரொஃபைலாக்சிஸ் அப்படிங்கிறது இன்ஃபெக்ஷன் வராமல் தடுத்துக்கலாம். ஸோ அதுக்குமே உங்களுக்கு வழி இருக்குது. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த ட்ரீட்மெண்ட் ஏன் இவ்வளோ கஷ்டமாக, ஏன் இவ்வளோ வருஷமாக இந்த வைரஸ் இருந்துட்டு இருக்கு? கோவிட் பார்த்தோம், நிறைய விஷயங்கள் வருது போகுது. பட் ஏன் இந்த ஹெச்ஐவி மட்டும் ரொம்ப நாளாக இருந்துட்டு இருக்குது அப்படின்னா, இது வந்து ஒரு ஆர்என்ஏ வைரஸ். ஸோ நம்ம என்ன தான் ட்ரக்ஸ் கொண்டு வந்தாலும் அதனுடைய மாலிகுலர் ஸ்ட்ரக்சரை மாற்றுறதுனால நம்மளால் அதை ஈஸியாக அழிக்க முடிய மாட்டேங்குது. ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் மாற்றிட்டே இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக இந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. அதுவும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 1980s 1990s நிறைய ட்ரக்ஸ் கொண்டு வந்தாங்க. பட் இந்த ட்ரக்ஸ் அப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, அதுக்கான சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்பவே ஹெவியாக இருந்தது. அதனால நிறைய பேரால் கண்டினியூ பண்ண முடியாமல் ட்ராப் அவுட் ஆனதுனாலையும் நிறையவே இந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆச்சு, நிறைய டெத்ஸ் ரிப்போர்ட் ஆக ஆரம்பிச்சு. பட் லக்கிலி ஆஃப்டர் 2010s வந்து வரக்கூடிய நிறைய ட்ரக்ஸ் வந்து ரொம்பவே சேஃபாகவும் இருக்குது, சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப மினிமலாகவும் இருக்குது. இதனாலையுமே நிறைய பேர் இந்த ஹெச்ஐவி இதில் லாஸ்ட் ஸ்டேஜ் போகாமல் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ்லேயே வெளியே வரக்கூடிய இது நல்லாவே இருக்குது. பட் ரெகுலராக அந்த லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு அந்த ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம்னா டோட்டலாகவே இதுலேருந்து நல்லாவே நம்ம வந்துடலாம். எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் ஒரு நல்ல மனுஷனாகவே நம்ம வாழ ஆரம்பிக்கலாம். ஸோ எப்பயுமே டெஸ்ட் எடுக்கிறதுக்கும் சரி, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கும் சரி, தயங்காமல் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எங்களோட என்னென்னா, டோன்ட் ஜட்ஜ் அ பர்சன். அவங்க வந்து எதுவாக இருந்தாலுமே சரி, அது அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் சரி, அவங்கள ஜட்ஜ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம். ஜட்ஜ் பண்ண வேண்டாம். ஸோ அவங்க வந்து ஒரு ஹெச்ஐவி பாசிட்டிவ் இண்டிவிஜுவலாக இருந்தாலுமே அவங்க கூட நீங்கள் நார்மலாக வந்து வாழலாம், அவங்க கூட பேசலாம், பழகலாம். அதனால் எந்த ஒரு இதுவுமே இல்லை. பட் இதுக்கான வைரஸ்க்கான வேக்சின் கண்டுபிடிக்க முடியல. சார் சொன்ன மாதிரி அது ஒரு ஆர்என்ஏ வைரஸ், ஒரு ஸ்ட்ரக்சரை மாற்றிட்டே இருக்கும். வேக்சினேஷன் ஆப்ஷன்ஸ் கண்டுபிடிக்க முடியல. பட் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டாகவே இருக்குது. ஸோ நீங்கள் இதை நினச்சி ஒரு பயத்திலே வாழணுங்கிற அவசியமும் இல்லை. ஸோ நீங்கள் அப்புறம் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹெச்ஐவி பாசிட்டிவான மதர் வந்து குழந்தைக்கு தாராளமாக தாய்ப்பால் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கான மருந்துகளும் இருக்குது. ஸோ அந்த சின்ன குழந்தை, கை குழந்தைக்கு நீங்கள் மருந்து கொடுத்துட்டு தாராளமாக ஹெச்ஐவி பாசிட்டிவாக இருக்கிற மதர் வந்து தாய்ப்பால் கொடுக்கலாம். பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து இட் இஸ் நாட் கான்ட்ரா இண்டிகேட்டட் என்ன ஹெச்ஐவி பாசிட்டிவ் மதர். அதுவுமே நீங்கள் வந்து எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வேர்ல்ட் எய்ட்ஸ் டேக்கு வந்து இந்த ஸ்டிக்மாவை எண்ட் பண்ணணும், இந்த டாபூஸை எண்ட் பண்ணணும், ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரு எய்ம். ஸோ இதில் இந்த எய்ட்ஸ் ரிலேட்டடாகவோ, ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன், எனி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ், எனி கொஸ்டின்ஸ் நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட கேட்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங்.